ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. என் மகளே போ. ரூத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். என் மகளே போ, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு மருமகளை பார்த்து என் மகளே போ. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில மாமியாரும் மருமக சண்டை ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த மருமகளை பார்த்து மகளேன்னு சொல்லி பார்த்திருக்கீங்க? இன்னைக்கு இருக்காங்க அந்த மாதிரி மனுஷங்களே நான் பாக்குறேன். எனக்கு ஒரு மக போல எனக்கு ஒரு மருமக வந்தா போதும்னு சொல்லி என் காதுல கேட்டிருக்கேன். ஆனா இங்க பார்க்கும்போது ஒரு உண்மையான அன்பு தெரிகிறது. எப்படின்னா, தன்னுடைய 2 பிள்ளைங்களையும் இழந்துடுறாங்க. இந்த நகோமி கணவரையும் இழந்துடுறாங்க. அப்போ வாழ்க்கையில பாருங்க, விதவை, பிள்ளை இல்லை, இனிமே வாழ்க்கையே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 மருமகள்ல ஒரு மருமக பாருங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு போயிடுறாங்க. இந்த மருமக மட்டும் பாருங்க, எங்க போனாலும் மாமியார் எங்க போனாலும் நான் உங்களை தான் ஒட்டிக்கிட்டு வருவேன், நீங்க எந்த சாமி கும்பிடுறீங்களோ அந்த சாமியை தான் கும்பிடுவேன்னு சொல்லி கூடவே வராங்க. வரும்பொழுது பாருங்க, தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்பொழுது அந்த இடத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது கோதுமை பொறுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, யாரோட கண்கள்லனா எனக்கு தயவு கிடைக்குமா, உதவி கிடைக்குமான்னு சொல்லி மருமக கேட்கிறா. அந்த இடத்துல நீ போ மகளேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு கோதுமை பொறுக்க போற ஒரு பொண்ணு பாருங்க, வாழ்க்கையில என்ன காரியம் நடந்திருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குறைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்க சூழ்நிலையில் மித்தமாக நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, அந்த இடத்துல உங்களை ஓனரா மாத்தினா எப்படி இருக்கும்? அதுதான் இங்க நடந்துச்சு. இங்க பார்க்கும்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அந்த காலத்துல பாருங்க, பயிர்கள் பாருங்க அறுக்கும்போது கீழே வந்து இறையும். கீழே வந்து சிந்துற அந்த பயிரை எடுத்து சாப்பிடுவாங்க. விதவைங்களோ இல்ல யாருமே இல்ல திக்கற்றவங்களோ ஏழைங்களோ அந்த அந்த பொறுக்கிற பயிரை எடுத்து சாப்பிடுவாங்க. அதை வந்து நிலத்துக்காரங்க பொறுக்க கூடாது. அப்படிதான் சட்டத்திட்டங்களை தேவன் வச்சிருந்தார். எதுக்கு வச்சிருந்தாருன்னா, 4 பேருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஓனர் பாருங்க, நிலத்தை வச்சு அவன் சம்பாதிச்சு நல்லா இருப்பான். இந்த ஏழை மக்கள் எப்படி வாழ்வாங்கன்னு சில சட்டத்திட்டங்களை தேவன் வச்சிருந்தாரு. அந்த இடத்துல சிந்துற பயிரை நீங்க எடுக்கக்கூடாது, அதை ஒரு ஏழை மக்களோ விதவைகளோ பொறுக்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல பாருங்க, இதெல்லாம் பயிர் அறுத்துட்டோன்னா அப்படி அப்படியே போட்டு போயிடுவாங்க. அப்போ யாருக்கிட்டனா தயவு கேட்டுட்டு நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லும்போது போமான்னு சொல்லுவாங்க. அப்படி யார் கண்ணுலனா தயவு கிடைச்சா நான் போயிட்டு கோதுமையை பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லி போனவங்க தான் ரூத்து. அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் போவாஸ். அந்த போவாஸ் பாருங்க, நிலத்துக்கு சொந்தக்காரர் போவாசியே திருமணம் செய்ய தேவன் அனுமதிச்சிருக்காரு. ஒரு வாழ்க்கையில பாருங்க, நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை வந்துருச்சுன்னா இதோட முடிஞ்சிருச்சேன்னு. நகோமியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல வாழ்க்கையே கிடையாது. இங்க ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது புருஷன் இறந்தாச்சு, மாமியார் இவங்க 2 லேடிஸ் தான். லேடிஸ் தனியா இருந்தா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிரச்சனையின் மத்தியிலையும் 2 பேரும் பாருங்க ஒற்றுமையா இருக்காங்க. இன்னைக்கு அம்மா பொண்ணு ஒற்றுமையா இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இங்க பாருங்க, மாமியார் மருமகளும் ஒற்றுமையா இருந்து தன்னுடைய மாமியார் ஜீவனத்துக்காக கோதுமை பொறுக்க வரா. இங்க மருமகளை நல்லபடியா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வாமா, நீ கோதுமை பொறுக்கிட்டு வா, கிடைக்கும் அப்படின்னு பிளஸ் பண்ணி அனுப்புறாங்க. அந்த இடத்துல பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்யறார். உங்க வாழ்க்கையில கூட எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வீட்டு வேலைக்கு போகலாம், ஒருவேளை கம்பெனில நீங்க வார்ட் பாயா கூட இருக்கலாம், ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒரு இடத்துல பியூன் வேலை கூட செய்யலாம், இல்ல நான் பெருக்கி துடைக்கிற வேலைக்கு போயிருக்கிறேன்னு சொல்லலாம். தேவன் அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். எப்படி உயர்த்திருக்கிறார் பாருங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. கோதுமை பொறுக்க போனவங்க அந்த இடத்துல யாராவது ஓனர் அனுமதிப்பாங்களா? அவங்க சொந்தக்காரங்க தான், ஆனாலும் அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்து தானங்க திருமணம் செய்யறோம். ஆனா இங்க இவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸுமே இல்லையே. கணவனை இழந்தவங்க, சொத்து சுகத்தை இழந்தவங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. சாப்பிட வழி இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். அந்த நேரத்துல கூட தேவன் சூழ்நிலைகளின் மித்தமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம சூழ்நிலை தாழ்ந்து போயிடுச்சுன்னா என்ன நினைக்கிறோம்னா, இதுல இருந்து மேல வரவே முடியாது, அழிஞ்சு போயிடணும், இதுக்கு மேல முடியாதுன்ற ஒரு முடிவு எடுத்துடுறோம். ஆனா அந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் நீங்க என்னைக்கு தாழ்றீங்களோ, என்னைக்கு நீங்க தாழ்ந்த போய் இடத்துல இருக்கிற நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையின் மித்தமாக ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு சில மனுஷங்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணி உங்களுக்கு உதவி செய்து அந்த இடத்துல உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ரூத்துவினுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்னா, ரூத்தோடைய வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய மாமியாருக்கு கீழ்ப்படுகிறாங்க. இன்னைக்கு பெத்த அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க,
சில பேருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்புமா மாறுது. தேவனுக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல தான் இந்த உலகத்துல பாவம் வந்துச்சுன்னு பாக்குறோம். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் ஆசீர்வாதம் இருந்தது. எஸ்தர புத்தகத்துல பார்க்கும்போது பாருங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைங்க தாழ்மையான ஒரு இடத்துல இருந்து ஏழை பெண்ணா இருந்தவ ஒரு ராஜா உடைய மனைவியா மாறுறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. இப்போ பல பேரோட வாழ்க்கைய தேவன் மாத்தி இருக்காருங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கீழ்ப்படிதல் அவசியம். என் மகளே போ அப்படின்னு சொன்னாங்க. அவ போ சொன்ன உடனே போனாங்க இல்லையா? அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் எங்க போ சொல்றாரோ அங்க போங்க. உங்களுக்கு உணர்த்துவார், உங்க வாழ்க்கையில பேசுவார், உங்கள் இருதயத்துல இருந்து சத்தம் கேட்கும். இல்ல பல மனிதர்களை வைத்து அவர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அவர் பாருங்க, ஏதோ கடவுள நாம போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டா அப்படியே முடிஞ்சு போயிடுது, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் பேசுகிற தேவன். அவர் மோசையோடு பேசின தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன், ஈசாக்கின் தேவனா இருக்கிறார். ஒவ்வொருத்தரோடும் அவர் பேசுகிற தேவனா தான் நான் அந்த வேதத்துல வாசிக்கும் போது பார்த்திருக்கேன். என்னோடு கூட பேசின தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நிச்சயமாக இந்த நாள்ல இருந்து நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கையும் ரூத்துவின் புத்தகத்துல வாசிச்ச மாதிரி உயர போகுது. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் முடியாது, இந்த பிசினஸ் முடியாதுன்னு சொல்றீங்களோ அந்த பிசினஸ்ல தேவன் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். வாங்க அதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல என் மகளே போ அப்படி என்று ஆண்டவரே நகோமி சொல்லுகிறார். அதே போல தேவன் சில பேரை வேதத்துல பார்க்கும்போது, நீ போ சொன்னா ஊழியத்துக்கு போ என்று நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. யோனானுக்கு சொல்லியிருக்கீங்க, மோசேக்கு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே இதோ ஆபிரகாமுக்கு கூட சொன்னீங்க, இதோ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று. நீங்க போ என்று சொல்லுகிற இடத்துல நாங்கள் போகவும், நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ, எங்க மனசுல என்ன உணர்த்துறீங்களோ நாங்க அதன்படி வாழ்ந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து, தேவன் எங்களுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார், அந்த கடவுளுக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம். எங்களை உயர்த்த அவரால முடியும். எங்க சூழ்நிலைகள் மித்தமா நாங்க தாழ்ந்து போயிடுவோம், இன்னும் தாழ்ந்து போயிடுவோன்ற எண்ணத்தை எடுத்து போட்டு, அந்த சூழ்நிலையின் மித்தமாக எங்களுக்கு நல்ல மனிதர்களை காட்டுவார். நல்ல மனிதர்களோடு எங்களுக்கு ஆண்டவரை உறவை கொடுப்பார். அவர்கள் மூலமாக எங்களுக்கு தயவு கிடைக்கும், உதவி கிடைக்கும். நாங்கள் உயருவோம். நாங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு போனோமோ அந்த இடத்துல என் தேவன் எங்களை உயர்த்துவார் என்ற எண்ணத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜி என் தேவன் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.